Welcome to your ultimate moment YouTube channel. Please like, share and subscribe and don't forget to press the notification. இறுதியாக இறக்கப்பட்ட குர்ஆன் என்று சொல்கின்ற கண்ணியமான இந்த குர்ஆன் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து சுமார் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 23 வருடங்கள் அந்த சமூகத்துக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ தேவைக்கேற்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வடிவமாக அல்லாஹ் குர்ஆன் ஆயத்துகளை இறக்கிக் கொண்டே இருந்தான். அன்பானவர்களே, இப்படி கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் முற்றுப்பட்டு விட்டதா என்கின்ற கேள்விக்கு பதில் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் இந்த குர்ஆன் நீடித்திருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஏன்? இந்த குர்ஆனை பாதுகாப்பது மனிதர்கள் கிடையாது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அடித்து சொல்கின்றான், இந்த குர்ஆனை இறக்கியது நாம், இந்த குர்ஆனை பாதுகாப்பது நாம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இறக்கப்பட்ட குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த நபிமாருடைய வாழ்க்கையில் எந்தெந்த கிதாபுகளை அல்லாஹ் அவர்களுடைய வேதமாக கொடுத்தானோ அந்த சமூகம் தவறுகள், தப்புக்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள் செய்யும் பொழுது அந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு அந்த வேதங்கள் ஒவ்வொரு வடிவமாக காலத்துக்கு தேவையான ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கினான். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி கடைசியாக இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை மட்டுமா பேசுகின்றது? அன்பானவர்களே, இந்த குர்ஆன் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பதை போன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆனை நாங்கள் புரட்ட வேண்டும். அன்பானவர்களே, நாம் குர்ஆனை ஒரு ஆயத்தாக பார்க்காமல், குர்ஆனை ஒரு கிதாப் வடிவத்தில் பார்க்காமல், அது எங்களுடைய ஈருலக வெற்றிக்கான வழிமுறை அந்த குர்ஆன் என்கின்ற கண்ணோட்டத்தில் பார்த்தால் குர்ஆன் சொல்கின்றது, இந்த குர்ஆன் ஆரம்பத்தில் ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்படும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான், இந்த குர்ஆனை இறக்கியது ஹுதல் லின்னாஸ், மக்களுடைய நேர்வழிக்காக அல்லாஹ் இறக்கினார். இப்படியே காலம் சென்று ஈமானிய மனிதர்கள் உருவாகியதற்கு பின்னால், இஸ்லாமிய மனிதர்கள் உருவாகியதற்கு பின்னால் அல்லாஹ் கூறுகின்றான் ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் நல்லவர்களுக்கு, தக்வாதாரிகளுக்கு வழிகாட்டும் என்பதை குர்ஆன் கூறுகின்றது. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கின்றது? குர்ஆன் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் புரட்டும் பொழுது அன்பானவர்களே அத்தனை விடயத்துக்கும் தீர்வை குர்ஆன் பேசித்தான் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமா, வியாபாரத்தில் நஷ்டஈடா, அன்பானவர்களே வாழ்க்கை செலவில் பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, நாட்டு மக்களுக்கு மத்தியில் அநியாயங்கள் நடக்கின்றதா, இனக்கலவரங்கள் வருகின்றதா, குர்ஆன் அனைத்துக்கும் தீர்வை பேசித்தான் இருக்கின்றது. அன்பானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த குர்ஆனை நாம் எப்பொழுது புரட்டுவது? நாம் புரட்டாமல் இருப்பதின் காரணமாகத்தான் இன்று யாரோ யஹூதி நஸ்ராக்கள் குர்ஆனை பிரட்டி, குர்ஆனில் அல்லாஹ் விஞ்ஞானத்தை பேசியிருக்கின்றானாமே, குர்ஆனில் அல்லாஹ் புவியலை பற்றி பேசியிருக்கின்றாமே, அல்லாஹ்வின் குர்ஆனில் கணக்குவியலை பற்றி பேசியிருக்கின்றாமே. அன்பானவர்களே, அத்தனையும் நாங்கள் புரட்ட வேண்டிய ஒரு தருணம். ஆனால் யாரோ இந்த குர்ஆனை பிரட்டி ஏதோ புது கண்டுபிடிப்பை கண்டுபிடித்ததை போன்றவர்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆனின் பக்கம் நாங்கள் அதிக கவனம் செலுத்துவோம். ஏன் தெரியுமா? இந்த குர்ஆன் நாளை மறுமை நாளில் இந்த குர்ஆனை ஓதியவர்களுக்கு, நாள் தோறும் குர்ஆனுடன் வாழ்ந்தவர்களுக்கு, குர்ஆனை நாள் தோறும் பிரட்டி ஓதியவர்களுக்கு நாளை கியாமத் நாளில் இந்த குர்ஆன் சாட்சியாக இருப்பதுடன், யா அல்லாஹ், என்னை இந்த மனிதன் ஓதிக்கொண்டே இருந்தான், யா அல்லாஹ், என்னுடன் தொடர்புபட்டுக் கொண்டே இருந்தான், யா அல்லாஹ், அவனுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நஷ்டங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, துயரங்கள் வந்தாலும் சரி, சந்தோஷமான நிலையிலும் யா அல்லாஹ், என்னை இந்த மனிதன் ஓதிக்கொண்டே இருந்தான், என்னை பிடிக்காமல் அவனுடைய வியாபாரத்துக்கு சென்றது கிடையாது, என்னுடைய வசனங்களை பார்க்காமல் அவனுடைய கல்வி விடயங்களுக்கு சென்றது கிடையாது, இந்த என்னை பார்க்காமல் அவனுடைய உலக விவகாரங்களின் பக்கம் சென்றது கிடையாது, யா அல்லாஹ், இந்த மனிதனை சுவர்க்க மனிதனாக நீ ஆக்கிவிடு என்பதாக அந்த குர்ஆன் நாளை மறுமையில் வாதிடும். அன்பானவர்களே,
இதே போன்று நாம் குர்ஆனை பிரட்டாமல் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் தொடர்பு லைலத்துல் கத்ருடைய இரவு வந்தால் தான் எங்களுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு ரமலானுடைய மாதம் வந்தால் தான் எங்களுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு எங்களுடைய வீட்டில் ஜனாஸா வந்தால் தான் அன்பானவர்களே இப்படியே எங்களுடைய காலம் சென்று வந்திருந்தால் அன்பானவர்களே குர்ஆனை பிடிக்காமல் குர்ஆனை ஓதாமல் அதனை சிந்திக்காமல் எங்களுடைய காலம் செல்லும் என்று சொன்னால் குர்ஆன் எங்களை பார்த்து சொல்கின்றது அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் ஏ மனிதர்களே நீங்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய மாட்டீர்களா அத்தனை பிரச்சனைகளுக்கும் என்னிடம் தீர்வு இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்திருக்கின்றதோ என்னென்ன பிரச்சனை எல்லாம் வர இருக்கின்றதோ இந்த உலகத்துடைய விடயங்கள் மட்டுமல்ல நாளை கியாமத் நாளில் நடக்கிருக்கின்ற நாளை கியாமத் நாளில் மஹ்ஷர் மீசான் சிராத் ஜன்னா வரைக்கும் நரகம் வரைக்கும் அத்தனை விடயங்களும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது என்னுடைய வார்த்தையில் இருக்கின்றது ஏ மனிதா நீ என்னை சிந்திக்க மாட்டியா குர்ஆன் கேட்டுவிட்டு எங்கிடம் கேட்கின்றது அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய உள்ளம் மறைக்கப்பட்டு பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா மேலானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே குர்ஆன் எங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் சவால் விட்டுக் கொண்டே இருக்கின்றது என்னை புரட்டு மனிதா என்னை புரட்டு மனிதா என்னை ஓது மனிதா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் என்னிடம் தீர்வு இருக்கின்றது